தலைவர் அவர்களே, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்னே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இலாந்தன் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற நண்பர்களே, இந்த அரங்கில் நான் நினைக்கிறேன் சரியா மே மாதம் 1ஆம் தேதி இந்த ஆண்டு பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஒரு உரையை ஆற்றியிருந்தோம். ஏறக்குறைய இந்த மூவரும் அதில் இன்று ஒருவர் இல்லை. மீளவும் இன்றைய தினம் இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் தொடர்பாக அல்லது போர் தொடர்பாக நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தை இதில் உரையாடுவதில் என்ன தேவை இருக்கிறது என்று ஒவ்வொருவரிடமும் ஒரு கேள்வி இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தின் பிரஜைகள். இந்த உலகத்தில் நிகழ்கின்ற எல்லா மாற்றங்களும் எங்களை தாக்கத்துக்கு உள்ளாக்கக்கூடியது. உலகத்தில் நிகழும் அனைத்து சம்பவங்களும் ஈழத்தமிழனுடைய இருப்போடு சேர்ந்து, ஈழத்தமிழனுடைய வாழ்வோடு சேர்ந்து, அவனுடைய எண்ணங்களோடு சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு உரையாடலை செய்ய வேண்டிய தேவை என்பது ஏன் எழுந்திருக்கென்று சொன்னால், இந்த இனம் தன்னுடைய இருப்பு சார்ந்து, தன்னுடைய எழுச்சி சார்ந்து சிந்திக்கின்ற போதெல்லாம் இந்த உலகத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் வெறுமையாக ஒரு தீவில் இருக்கிறோம், அல்லது ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கிறோம், அல்லது குடாநாட்டில் இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த உலகம் எங்களை நோக்கவில்லை. இந்த உலகத்தை நாங்கள் நோக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் எங்களை மாற்றவும், எங்களுடைய இருப்புக்குரிய புதிய வடிவங்களை தருவதற்கும் அது சூழமைவை ஏற்படுத்தும். போரில் நாங்கள் காணாமல் போனதற்கு காரணம் இந்து சமுத்திர அரசியல் என்பதை நான் நினைக்கிறேன் மே 1ஆம் தேதி இந்த அரங்கில் நான் உரையாற்றியிருந்தேன். ராஜபக்சகளுடைய வீழ்ச்சியும் விடுதலை புலிகளுடைய வீழ்ச்சியும் ஒரே இலக்குக்கானது அல்லது ஒரே அடைவுக்கானது, ஒரே மைய பொருளுக்கானது என்பதையும் அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் அந்த அரங்கோடு தான் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர் பற்றிய உரையாடலை உங்களோடு பகிர முயற்சிக்கிறேன். இந்த போரில் 3 பிரதானமான எண்ணங்களும் பதிவுகளும் உலக பரப்பில் முதன்மைப்படுத்தப்படுகிறது. தலைவர் குறிப்பிட்டார், ஈழ விடுதலை போரோடு ஹமாஸினுடைய போரை ஒன்றிணைத்து ஒப்பீடு செய்து பார்க்கின்ற ஒரு உலக பரப்பு எங்கள் முன்னே இருக்கிறது. ஹமாஸ் போராளிகள் என்று அழைத்தவர்கள் இப்போது பயங்கரவாதிகள் என்று அழைக்கிறார்கள். பயங்கரவாதம் பற்றிய உரையாடலை அல்லது தீவிரவாதம் பற்றிய உரையாடலை மீள உச்சரிக்க உலகம் முனைகிறது. உலகம் என்பது எது, உலக ஒழுங்கு என்பது எது என்று கேள்வி எழுப்பினால் ஒரே பதில்தான். பாதுகாப்பு சபையில் இருக்கும் 5 நாடுகள் தான் இந்த உலகத்தின் ஒழுங்கு குறித்துடையவர்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கை நிர்ணயிப்பவர்கள். அவர்களுடைய அதிகாரத்தினுடைய எல்லைக்குள்ளே தான் இந்த உலகம் இயங்குகிறது. அவர்களுக்கு தான் வெளியுறவு கொள்கை, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு கொள்கை, அவர்களுக்கு தான் வர்த்தக கொள்கை, அவர்களுக்குத்தான் இந்த சந்தைகள் உலகத்தில். அவ்வாறானால் அவர்களால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு உலகத்தின் இருப்புத்தான் இன்றைய இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், யூதர்கள், இஸ்ரேலியர்கள் 1947ஆம் ஆண்டு ஒரு அரசை அமைத்து கொண்டார்கள். இன்று வரை அந்த அரசை அவர் ஒரு வல்லரசோடு அல்லது பல வல்லரசுகளோடு, மேற்கு வல்லரசுகளோடு கூட்டிணைந்து அவர்கள் அந்த அரசை கட்டமைத்தார்கள். இன்று வரையும் அந்த வல்லரசுகளோடு கூடி இருந்தே அதை பாதுகாக்கிறார். எங்களுக்கு அரசுக்குரிய எல்லா வல்லமையும் இருந்தது, எல்லா திறனும் வைத்திருந்தோம்.
எங்களுக்கு கூட்டுத்தன்மையும் இல்லை, கூட்டு வலிமையும் இல்லை, கூட்டு உறவை கட்டமைக்கின்ற திறனும் எங்களிடம் இல்லை. எங்களுடைய முட்டாள்தனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அறிவின்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பீடு மிக அவசியமானது. இதைத்தான் யூதர்கள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் 20ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலிருந்து இன்று வரை உலகத்தில் யூதர்கள் காட்சிப்படுத்துகின்ற ஒரே ஒரு அம்சம், ஒரு காலத்தில் சோவியத் யூனியன், பின்னர் பிரித்தானியர்கள், அல்லது அதுக்கு முற்பட்ட கால பகுதியிலிருந்தே பிரித்தானியர்கள், பின்னர் அமெரிக்கர்களோடு கூடியிருந்தவர்கள் இன்று வரை அரசை பாதுகாப்பதில் அவர்கள் அமெரிக்காவோடு கூடியே இருக்கிறார்கள். இந்த யுத்தம் அமெரிக்க யூதர்கள் இணைந்து உருவாக்கிய யுத்தம். இந்த யுத்தம் ஒன்றும் ஹமாஸ் உருவாக்கிய யுத்தம் ஒன்றும் கிடையாது. ஏறக்குறைய 2021ஆம் ஆண்டிலிருந்து 5000 போராளிகள், ஹமாஸ் போராளிகள் இத்தகைய தாக்குதலுக்கு பயிற்சி எடுத்தார்களாம். இது பற்றி எந்த தகவலுமே மொசாட்டுக்கு தெரியாதாம். உலகத்தில் நிறைய பேர் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், உரையாடுகிறார்கள். இதை விட நான் நினைக்கிறேன், இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிடுவதற்கு வேறு ஒன்றுமே இந்த உலக பரப்பில் இல்லை. இது ஒரு புது வடிவத்துக்குரிய ஒரு அம்சம். ஹமாஸை பொறுத்தவரையில் அல்லது யூதர்களுடைய மொசாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் இருவருக்குமே தெரிந்த யுத்தம், இருவருமே ஒன்றிணைந்த யுத்தம். இதுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு வலிமையான காரணம், அமெரிக்கர்கள் யூதர்கள் போரை அறிவித்த 3 மணித்தியாலத்தில் அமெரிக்கர்கள் முடிவெடுக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு பின்னால் பிரித்தானியர்கள் முடிவெடுக்கிறார்கள். துயரம், அவர்களுக்கு பின்னால் இந்தியர்களும் முடிவெடுத்தது. ஆசியாவில், தென்னாசியாவில் அல்லது கீழே தேசத்தில் அல்லது குளோபல் சவுத்தில் ஒரு வலிமிக்க அரசென்று கருதப்பட்ட இந்தியாவினுடைய முடிவு அதீதமான நெருக்கடியை அல்லது அது பற்றிய பிரமைகளை உலகத்துக்கு தந்திருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலை பார்க்கிற போது ஒன்று தெரிகிறது, இந்தியர்கள் ஒரு புதிய வெளியுறவு கொள்கைக்குள் தங்களை நகர்த்தி விட்டார்கள் என்பதை தெளிவாக அவர்கள் உணர்த்தி இருக்கிறார். நான் நினைக்கிறேன், அவர்கள் கனடா மீதும் கனடா சார்ந்தும் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு, அல்லது சந்திராயனுக்கு பிற்பாடு அவர்கள் உலகத்தில் முதன்மைப்படுத்துகிற அம்சம், ஏறக்குறைய அவர்களுடைய வெளியுறவின் மாற்றங்களை ஆரம்பித்திருந்தது. அது இப்போது யூதர்களோடு அல்லது ஸ்ட்ரேலியர்களோடு கூட்டு சேர்ந்ததனுடைய பிரதிபலிப்பு கூடாக அதை முழுமைப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் ஒரு புதிய வெளியுறவு வடிவத்துக்குள் இந்தியாவை அழைத்து செல்ல திட்டமிடுகிறார். ஆகவே அயலில் இருக்கின்ற நாங்கள், பக்கத்தே இருக்கின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் எவ்வாறான கரிசனையோடு இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கானதே இந்த உரையாடல். இந்த உலகத்தினுடைய இருப்புகளில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டியவர்கள் அவசியம். அவ்வாறு பங்கெடுக்க தவறுகின்ற சூழலில் தான் நாம் காணாமல் போகிறோம், நாங்கள் காணாமல் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை மீளவும் ஒரு தடவை இந்த அரங்கில் நான் நினைவுபடுத்துகிறேன். ஹமாஸை பொறுத்தவரையில் அது மிக பிந்திய ஒரு அமைப்பு. நான் நினைக்கிறேன், பலஸ்தீனம் வீழ்ச்சி அடைகிற போது எழுச்சி பெற்றது ஒன்றுதான். பலஸ்தீன விடுதலை இயக்கம் வீழ்ச்சி அடைந்த போது PLO, எழுச்சி அடைந்தது ஒன்றுதான் ஹமாஸ். 1987 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹமாஸ். அதனுடைய ஆரம்ப கட்டம் ஏறக்குறைய சமூக பணிகள் குறித்துடையதாகவே, அல்லது யூதர்கள் இழைக்கப்பட்ட கொடுமைகளால் துயரப்படுகின்ற பலஸ்தீனியர்களை பேணுவதுதான் அதனுடைய ஆரம்ப பணியாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் அமெரிக்கர்கள் பெருமளவுக்கு இந்த ஹமாஸினுடைய எழுச்சியை வரவேற்றார்கள். அதுக்கு பின்னால் இருந்த அடிப்படை காரணம், PLOவை தோற்கடிப்பதற்கு அப்போது அமெரிக்கர்களுக்கு தேவைப்பட்டது ஹமாஸினுடைய எழுச்சி. அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அது ஜிகாத் என்று தன்னுடைய புனித யுத்தத்தை அறிவித்த போது, அல்லது புனித யுத்தத்தினுடைய முதன்மையை தன்னுடைய நோக்கமாக வரையறுக்கின்ற போது, இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை இல்லாமல் செய்தல் என்பது அதனுடைய நோக்கம், அதனுடைய வரையறை, அதனுடைய திட்டம். அதுக்கு எதிராக அது செயல்படும். நான் நினைக்கிறேன், அவர்கள் இன்று பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்கு பல காரணங்கள் மேற்கு ஊடகங்களில் பரப்பப்படுகிறது. ஒன்று, அவர்கள் யூதர்களுடைய எல்லைகளுக்குள் புகுந்து அல்லது இஸ்ரேலுக்குள் புகுந்து அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள். நான் நினைக்கிறேன், ஒரு காட்சி பார்த்தேன்.
ஒரு கர்ப்பிணி பெண்ணின், அது எங்களிடமும் உண்டு, நாங்களும் அதை அனுபவித்திருக்கிறோம், அவளுடைய வயிற்றை வெட்டி குழந்தையை வெளியே எடுக்கிறார். இது மிக கொடுமையானது. இது அவர்களை பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஒரு வலிமையான காரணமாக உலகம் உச்சரிக்கிறது. அந்த நியாயப்பாடுகள், இந்த நீதி நெறிமுறைகள் எதனையும் போரிலும் போர்க்களத்திலும் காண முடியாது என்பதை ஹமாஸ் அந்த இடத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறது, அல்லது அதை செயல்படுத்தி இருக்கிறது. இவ்வாறு நிறைய விடயங்கள் நான் நினைக்கிறேன். பலஸ்தீனியர்கள் அல்லது அராபியர்கள் படுகின்ற அல்லது பலஸ்தீனியர்கள் படுகின்ற துயரங்கள் எங்களுக்கு அம்பலப்படுத்தப்படுகிறதே தவிர யூதர்களுடைய இழப்பீடுகள் பற்றி எந்த தகவலும் முழுமையாக இல்லை. ஏறக்குறைய அவர்களுடைய இழப்பீடு 5000 தாண்டியதாக கூட சில தகவல்கள் உண்டு, ஆனால் உறுதிப்படுத்தப்பட முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தம் என்பது ஏறக்குறைய ஒரு திட்டமிடலுக்கு உட்பட்டது. அந்த திட்டமிடலுக்கு பின்னால் அமெரிக்கர்களும் யூதர்களும் ஒன்றிணைந்தார்கள். ஏன் அமெரிக்கர்கள் யூதர்கள் ஒன்றிணைந்தார் என்றால், இந்த உலகத்தினுடைய போக்கை நீங்கள் சற்று அவதானித்தால் அதை கண்டுகொள்ள முடியும். நான் நினைக்கிறேன், அண்மையில் G20 மாநாடு இந்தியாவில் நடைபெற்ற போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஊடாக ஐரோப்பாவோடு ஒரு எக்கனாமிக்கல் கொரிடோர் ஒன்றை உருவாக்குவது பற்றிய ஒரு திட்டமிடல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த திட்டமிடல் அடிப்படையில் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் இனிஷியேட்டிவ்க்கு எதிரானது, அல்லது மாற்று திட்டத்தை உருவாக்குவதற்கான உத்தியை கொண்டது. அந்த உத்தியின் மீதான ஏற்பாடு ஒருபுறம் அமைய, மறுபக்கத்தில் பிரிக்ஸினுடைய பிளஸ் அல்லது பிரிக்ஸினுடைய எக்ஸ்டென்ஷன் அது ஒரு விரிவாக்கத்துக்கு உட்படுகின்ற போது, அதாவது கீழத்தேச அரசுகள் என்று கருதப்படுகின்ற சீனா, அதே போன்று ரஷ்யா போன்ற 2 நாடுகளும் மேற்குக்கு எதிரான அல்லது உக்ரைன் ரஷ்ய யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு மேற்குக்கு எதிரான ஒரு திட்டமிடலையும் உருவாக்கத்தையும் சாத்தியப்படுத்த முனைகின்ற போது, இந்த அம்சத்தினுடைய விரிவாக்கங்கள் முழுவதும் கீழத்தேசத்து குறித்துடைய ஒரு அரசியல் பிம்பத்தை காட்சிப்படுத்தியது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எதிரான ஒரு பாரிய வர்த்தக போர், பொருளாதார போர், ஒரு அரசியல் போர் ஏற்பட தொடங்கியது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த போரினுடைய முனைப்புகளும் முனையங்களும் உருவாக்கப்பட்டது. இந்த போரினுடைய உருவாக்கத்தினுடைய விளைவுகள் தனித்துவமானது. குறிப்பாக உக்ரைனில் இருந்தும் ரஷ்ய உக்ரைன் போரில் இருந்தும் நேட்டோவும் அமெரிக்காவும் வெளியே வருகின்ற ஒரு சூழல் இந்த போரில் கிடைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உக்ரைன் போரின் உடைய செலவுகள் என்பதை விட, இழப்பீடுகள் என்பதை விட, இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய வருமானங்கள் என்பது ஐரோப்பியர்களுக்கும் மேற்கு நாட்டவர்களுக்கும் ஒரு லாபகரமானதாக அமையும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார். அதுக்குரிய திட்டமிடலை அவர்கள் கொண்டார்கள். இந்த லாபம் எவ்வாறு அமையப் போகிறது என்பது இந்த மீளமைக்கப்பட போகின்ற மீதிக்கால பகுதியிலும் போரை எதிர்கொள்ளப் போகிற ஹமாஸினுடைய திறனிலும் தங்கி இருக்கின்றது. இந்த போரை இந்த ஹமாஸ் எவ்வாறு கையாளப்பட போகிறது என்பதை பொறுத்தே இதனுடைய தீர்மானத்தினுடைய மாறுதல்களும், இதனுடைய விரிவாக்கங்களுடைய வெற்றிகளும், இதனுடைய பொருளாதார ரீதியான செழிப்பினுடைய ஆலோசனைகளும் மேற்குக்கு ஒரு வாய்ப்பான ஒரு களத்தை ஏற்படுத்தும். போரை தொடங்கிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த இடத்தில் ஒரு விடயம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த உலகம் ஒரு பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் குறித்துடைய பிம்பங்களை தனக்குள் கட்டி வளர்த்து வைத்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக ஐரோப்பியர், மேற்கு நாட்டவர்கள் இந்த பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் குறித்துடைய நியதிகள் எல்லாவற்றையும், அரசியல் முகாமை குறித்துடைய ஒரு நியதிகள் எல்லாவற்றையும் மேற்குலகம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமானதாகவும் உருவாக்கி இருக்கிறது. அதில் முதல் அம்சம்தான் உக்ரைன் ரஷ்ய யுத்தம். அந்த யுக்ரைன் ரஷ்ய யுத்தத்துக்கூடாக ஒரு முகாமைத்துவத்துக்குரிய ஒரு வடிவத்தை அது ஒழுங்குபடுத்தி இருந்தது. இந்த அரசியலை எவ்வாறு தன்னுடைய நலனுக்கேற்ற வகையில் ஈர்த்து கொள்ளுதல், தன்னுடைய சூழலுக்கேற்ற வகையில் ஈர்த்து கொள்ளுதல், தன்னுடைய திட்டமிடலுக்கேற்ற வகையில் எவ்வாறு மாற்றிக்கொள்ளுதல் என்ற உத்தியை அவர்கள் தெளிவாக ஏற்படுத்தி கொண்டார். நான் நினைக்கிறேன், ரஷ்யாவையும் உக்ரைனையும் ஒரு புவிசார் அரசியல் ப்ராக்சிமிட்டிக்குள் மோதவிட்டதனூடாக ஒரு ஆரோக்கியமான மேற்கின் அரசியல் உருவத்தை அது கட்டமைக்க முயற்சித்தது. ஆனால் அதில் அது தோற்று போனது, அல்லது நெருக்கடியை சந்திக்க தொடங்கியது. அது ரஷ்யாவினுடையதும் புட்டினுடையதும் விளாடிமிர் புட்டினுடையதும் ஒரு நேர்கணியமான ஒரு அரசியல் இருப்பின் பிரதிபலிப்பது. அதனால் அந்த சூழலை வெற்றி கொள்வதற்கு இன்னொரு இடத்தை அவர்கள் திட்டமிட்டார்கள். அதுதான் தைவான் சீன யுத்தம். அதில் சீனர்கள் மிக ஆரோக்கியமாயும் திட்டமிடலோடும் உத்திகளோடும் தப்பிக்கொண்டார். இந்த யுத்தத்தை தன்னுடைய நட்பு குறித்துடைய, தன்னுடைய தேசத்து குறித்துடைய,
தன்னுடைய உறவு குறித்துடைய இஸ்ரேலுக்கூடாக மேற்கொள்ள வேண்டிய துப்பாக்கிய நிலை தவிர்க்க முடியாமல் அமெரிக்கர்களுக்கும் மேற்கு நாட்டவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அதனுடைய விளைவுதான் இந்த யுத்தம். நான் நினைக்கிறேன், இங்கு குறிப்பிடுவது போல் மொசாட்டோ அல்லது இஸ்ரேலிய இராணுவமோ இந்த யுத்தத்தினுடைய விளிம்பை எதிர்பார்க்காமல் இருந்தது என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி. அவ்வாறான ஒரு செய்தி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதும் அல்ல. என்னை பொறுத்தவரையில் அல்லது என்னுடைய அறிவின் பரப்பின் எல்லைக்குட்படுத்தப்பட்ட விதத்தில் அவ்வாறான ஒரு சூழல் என்பது மிக பொய்யான அல்லது பலவீனமான ஒரு உரையாடலுக்குரிய களமாகத்தான் தெரிகின்றது. இந்த யுத்தம் முதலே திட்டமிடப்பட்ட யுத்தத்தினுடைய ஊடாக ஒரு பொருளாதார இருப்பும் ஒரு அரசியல் ரீதியான முழுமைத்தன்மையினுடைய வடிவமும் மேற்கு தனக்கே உரித்துடையதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இங்கே மேற்கண்டு குறிப்பிடுவது அமெரிக்காவையும் நேட்டோவையும் ஐரோப்பிய நாடுகளை, அதுவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை, அந்த நாடுகள் தங்களுக்கு உரித்துடையதாக இதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு கரிசனை கொண்டன. அதுக்காக இந்த யுத்தத்தை செலவு செய்தன. செப்டம்பர் 11 தாக்குதல் அமெரிக்கர்களுக்கு தெரிந்தே நிகழ்ந்தது. ஒரு 3000 மக்கள் ஒரே தடவையில் கொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த படுகொலை அல்லது அந்த கொலைகளுக்கு முன்னால் அமெரிக்கர்களுக்கு அவ்வகை தாக்குதல் ஒன்றின் அவசியப்பாடு இருந்தது. அப்போது ஜனாதிபதியாக யூனியன் புஷ் இருந்தார். அவர் ஒரு பாடசாலையில் இருந்தார். அப்போது டிக் செனியினுடைய தலைமையில் அண்டர் கிரவுண்டில் ஒரு நிர்வாக கட்டமைப்பு முறை தயார் செய்யப்பட்டிருந்தது. ஏனென்ற கேள்வி இதில் முக்கியம். டிக் செனி அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்தார். அந்த யுத்த கால பகுதிகளில் ஏன் இந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு பதில் நிர்வாகம் ஏன் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது என்ற கேள்வி எழுப்பினீர்கள் என்றால் அதனுடைய பதில் 3000 மக்கள் கொல்லப்பட்டதன் பின்னால் ஒற்றை மைய உலக அரசியலை அமெரிக்கர்கள் நிலைநிறுத்தி கொண்டார்கள். இங்கே மக்கள் கொல்லப்படுவதும் முள்ளிவாய்க்கால் எங்கள் எல்லோருக்கும் சிறந்த அனுபவம், சிறந்த எண்ணம். அப்போது இந்தியர்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்கினார்களோ எங்களுக்கு, அதே இந்தியர்கள் அந்த போரை முடித்து வைத்தார்கள். இன்னொரு வகையில் சொன்னால் இந்தியர்களுக்காக நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம், இந்தியர்களுடைய நலனுக்காக நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். இது யதார்த்தமானது. இதனைத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அரசுகளும் மேற்கொள்கிறது. இந்த அரசினுடைய இயந்திர வடிவங்கள் இவ்வாறு தான். அரசுகளுக்கு எப்போதும் 2 வடிவம் இருக்கும். ஒன்று அது உயிரியாக இருக்கும், ஒரு ஓகனாக இருக்கும். இன்னும் ஒன்று அது எப்போதும் மிஷனரியாக இருக்கும். நாங்கள் இந்த மிஷனரியான உலகத்தினுடைய அரசியல் இருப்பை பார்க்கிறோம். அதனுடைய வடிவம்தான் நாங்கள் இன்று காசாவில் சந்தித்து கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வடிவம். நான் நினைக்கிறேன் இந்த யுத்தம் ஒரு நீண்ட ஒரு யுத்தத்துக்கான களத்தை தரும் என்று நிறைய விமர்சனங்களும் கருத்துக்களும் முதன்மைப்படுத்தப்படுகிறது. யூதர்கள் 47 பல யுத்தங்களை வெற்றி கொண்டவர்கள். யூதர்கள் இந்த யுத்தத்தில் பெருமளவுக்கு வெற்றி கொள்வதற்குரிய திட்டமிடல்களோடு நகருகிறார்கள். சுற்றி வளைத்து இருக்கிறார்கள். காசாவை என்னும் அதனுடைய நிலப்பரப்புக்குள் புகுந்து தாக்குதலை செய்வதற்கு இன்னும் தயாராகவில்லை. அங்கேதான் நான் நினைக்கிறேன் ஒரு பிரித்தானிய G12 தளபதி குறிப்பிடுகின்றார், இந்த போர் இஸ்ரேலுக்கு ஒரு பொறியான போராக இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு என்பது கமாஸினுடைய செயல் வடிவத்திலும் கமாஸினுடைய உத்திகளிலும் உலகம் கமாஸோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது, குறிப்பாக சீனர்கள், ரைசியர்கள், ஈரானியர்கள், வடகொரியர்கள், கமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்ட முழுமையான ஆயுதங்கள் வடகொரியாவினுடைய. கமாஸ் போராளிகள் அல்லது கமாஸ் தீவிரவாதிகள் அல்லது இன்று உலகம் சொல்வது போல் பயங்கரவாதிகளுடைய ஆயுதங்கள் அனைத்தும் வடகொரியாவில் இருந்து தருவிக்கப்பட்டவையாகவே இருக்கின்றன. முந்திய தினமும் 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் மீளவும் இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பின் மீது எறியப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய அயன்டோம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த அயன்டோம் தகர்க்கப்பட்ட செய்தி என்பது உலகத்துக்கு ஒரு புதிய விடயமாக இருந்தாலும் யூதர்கள் அதுக்குரிய மாற்று ஆயுதத்தையும் மாற்று உத்தியையும் தயார் செய்துவிட்டே அதுக்கான ஒரு வடிவத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். அதுக்கான ஒரு எண்ணப்பாங்கை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். ஏறக்குறைய இந்த யுத்தத்தினுடைய பின்புலங்கள் முழுவதும் மேற்கும் யூதர்களும் கூட்டு சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வடிவம். இந்த வடிவத்துக்குள் கமாஸ் தன்னுடைய திறனை, அராபியர்கள் தங்களுடைய திறனை, ஈரானியர்கள் தங்களுடைய உத்திகளையும்
வடிவமைத்திருக்கிறார்கள். இதுக்கான பின்புலம் ஏறக்குறைய ஈரானியருடைய அணு ஆயுதம், மேற்கிலுடைய நெருக்கடி மிக்க ஆப்பிரிக்க கண்டத்தின் எதிர்ப்புகள், அதே போன்று சவுதி ஈரானுக்கு இடையிலான உறவுகள், பிரிக்ஸினுடைய எக்ஸ்டென்ஷன்கள், இவை எல்லாவற்றினுடைய கூட்டு தொகுப்பு தான் இந்த யுத்தத்துக்கு பின்னால் இருந்த அடிப்படை காரணம். உலகத்தில் யாருக்குமே தெரியாது. யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்களிடம் அணு ஆயுதம் கிடையாது என்று. 90க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார். அவர்கள் எங்கே எப்படி பரிசோதித்தார்கள் என்பது உலகத்துக்கு தெரியாது. ஆனால் 90க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை கொண்டிருக்கிறார்கள். நான் இறுதியாக படித்த சில தகவலின்படி அவர்கள் அணுக்குண்டை வீசுவதற்கு கூட தங்களுடைய இராணுவ உயர் அதிகாரிகளோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இதனுடைய இந்த போரினுடைய வடிவத்தில் யூதர்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, மேற்கு இந்த போரில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதில் சளைக்காமல் இருக்கிறதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த தளத்தில் தான் இந்த போரினுடைய அடிப்படையையும் இந்த போரினுடைய நியதியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போரினுடைய விளைவுகள் நிச்சயமாக ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடியை ஏனைய நாடுகளுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றே நம்பப்படுகிறது. மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார ரீதியான இருப்பில் தங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழியை இந்த கதவுகள் திறக்கும் என்று கருதுகிறார். ஒன்று, போரினால் அவர்கள் பொருளாதார இராணுவ ரீதியான வருமானத்தை பெறுகின்ற சூழல் என்பது ஒருபுறம், இரண்டாவது மேற்காசியாவில் அல்லது இஸ்லாமிய நாடுகளில் குவிந்திருக்கின்ற வளங்களை மீள ஒரு தடவை, அவர்கள் சூறையாடுவதன் அவர்களுடைய இயல்பு, மீள ஒரு தடவை சூறையாடுவதற்குரிய ஒரு களத்தை அவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தளத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த போரையும் இந்த போருக்கான நியதியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.